வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஓவில் வந்து காப்பர் ஃபில்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காப்பர் ஃபில்டர் பெனிஃபிட் என்ன, அதனோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இந்த காப்பர் ஃபில்டருக்குள்ளே என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னாக்கில் நான் இன்னும் பார்த்ததில்லை இது வரையும் ஓப்பன் பண்ணி. இதுக்குள்ளே கார்பன் தூளும் காப்பர் பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட் அது எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிட்ன்றது வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபில்டரில் போயிட்டு வரதெல்லாம் இப்போ இதுக்குள்ளே தண்ணி உள்ளே போய் இதுக்குள்ளே வெளியே வந்துச்சுன்னா அந்த காப்பர்னுடைய பெனிஃபிட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பயுமே ஒரு வாட்டர் வந்து பார்த்திங்கனாக்கில் அந்த வெசலினுடைய தன்மை நம்ம அந்த தண்ணியை வந்து ஊற்றி வச்சு ஒரு 8 hours ஆனால் தான் அதனுடைய அந்த அந்த மெட்டீரியலுடைய தன்மை வந்து அந்த தண்ணிக்கு வந்து ரீச் ஆகும். உடனே இப்படி போயிட்டு இந்த பக்கம் வந்துச்சுனாக்கில் கண்டிப்பாக வந்து அந்த காப்பரனுடைய தன்மை வந்து தண்ணிக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்புக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பர் ஃபில்டர்ஸ்ன்னு போட்டு கொடுக்குறாங்க. மக்களும் வந்து பார்த்திங்கன்னா காப்பர்ன்றது நல்லது தானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. பட் நான் யாருக்கும் வந்து காப்பர் ஃபில்டர்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து காப்பர் இப்படி போயிட்டு இந்த பக்கம் வந்தாக்கில் எந்தனுடைய பெனிஃபிட்டும் கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து இன்னும் சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காப்பர் ஃபில்டர் வந்து ஒரு 2-3 கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. அக்வாகார்டில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வெளியில் நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது ஸ்டோரேஜ் வந்து பியூரிட்டில் வந்து ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 2 liters or 3 liters சம்திங் கொடுப்பாங்க போலகுது காப்பர் ஸ்டோரேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நம்ம காப்பரை பொறுத்தளவுக்கு வந்து பாசி பிடிக்கும். அந்த பாசி பிடிக்கிறத வந்து வாஷ் பண்ணணும். பட் அதில் செல்ஃப் கிளீனிங் இருக்குன்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னா அதுலேயும் வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஒரு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 liter ஸ்டோரேஜ் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8 liter ஸ்டோரேஜ் அதுவே ஒரு 8 மணி நேரம் அதுவே ஒரு 4 ஒரு 8 மணி நேரம் வச்சா தான் அதனுடைய காப்பருடைய தன்மை தண்ணிக்கு வந்து ரீச் ஆகும். பட் நம்ம வந்து ஆர்ஓவில் வந்து எப்பயுமே தண்ணி எடுத்துகிட்டே இருப்போம். அதனால் வந்து அதில் இருக்கிற தண்ணி வந்து வந்துட்டு போகிறதுனால வந்து அந்த காப்பருடைய பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சொல்லணுன்றதுனா காப்பர் ஃபில்ட்ரு, காப்பர் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாருங்கள் காப்பர் ஃபில்டர். இந்த காப்பர் ஃபில்டரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கூழாங்கல் தூள் இருக்குது இல்லைங்களா, அதுதாங்க இருக்குது இதுக்குள்ளே. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. காப்பர் ஃபில்டர்னு சொல்லி போட்டுருக்காங்க பாருங்கள். அக்வா லிபோரன் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது காப்பர் பீஸ் இருக்கா பாருங்களேன். இப்படி தான் ஏமாற்றுவாங்க. ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஃபில்ட்ரு நிறைய கஸ்டமர் வந்து எங்கிட்டே கேட்குறாங்க காப்பர் ஃபில்ட்ரு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்களே, வாங்கிட்டு வந்து போடுங்கன்னெலாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அந்த பிளாஸ்டிக் தான் காப்பர் கலரில் இருக்கிறத தவிர மற்றபடி இந்த உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம கூழாங்கல்ல வந்து தூள் பண்ணால் என்ன வருமோ அதுதான். இதில் வந்து காப்பர் இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் தெரில. காப்பர்னால் நம்ம காப்பர் தூளோ காப்பர் கம்பி மாதிரியோ காப்பர் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னாக்கில் இது கூழாங்கல்லினுடைய தூள் தான். இப்போ இந்த மாதிரி தான் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஏமாறுவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் அந்த மேலே போட்டிருக்கிற காப்பர்ன்ற பேருக்காகவே நிறைய பேர் வந்து எங்களுக்கு காப்பர் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்காக இந்த ஃபில்ட்ரு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நிறைய பேர். ஆனால் கூழாங்கல் இந்த இது வந்து நல்லது தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இந்த காப்பர் கிடையாது இது. ஏன்னா இதை கொடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறாங்க. இது வந்து காப்பர்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பட் இதில் வந்து காப்பர் கிடையாது. 100% இதில் காப்பர் கிடையாது. காப்பர்னால் நான் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் காப்பர் வந்து தூள் மாதிரி இதே மாதிரி வந்து காப்பர் தூள் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது காப்பர் தூள் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கூழாங்கல் தான்.